ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ஒன்றிய அரசின் திடீர் விதி மாற்றம் காரணம் என்ன? விதி மாற்றம் வகுக்கக்கூடிய தேர்தல் மோசடி என்ன? ஆவணங்களை மறைப்பதற்கான முயற்சியே இந்த விதி மாற்றமா? இதை பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒன்றிய பாஜக அரசு ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, தேர்தல் விதியாகிய 93 சொல்லக்கூடிய விஷயமான தேர்தல் நடத்தும் போது இருக்கக்கூடிய ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான அனுமதி இருக்குது, அதை கேட்டு பெறுவதற்கான உரிமையும் இருக்குது அப்படின்றது தான் அந்த விதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதன் அடிப்படையிலே தான் தேர்தலின் போது நடக்கக்கூடிய ஏதாவது சதி இருந்தால், நமக்கு எதிராக ஏதாவது சதி நடந்திருக்கு அப்படின்னு தோணினால் இந்த விதியை பயன்படுத்தி இந்த விதியை பயன்படுத்தி ஆவணங்களை பெற்று அது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக தான் நமக்கான முறைகேடு எதுவும் நடந்திருந்தால் அதை வச்சு தான் அந்த முறைகேடை நம்ம அம்பலப்படுத்திகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள். இப்போது இந்த விதியை தான் ஒன்றிய பாஜக அரசு அவசரமாக மாற்றிருக்காங்க. அதை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் கேட்கக்கூடிய எந்த ஒரு ஆவணங்களையும் பொதுமக்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி, அதோடு இல்லாமல் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கும் எந்த விதமான ஆதாரங்களும் தரப்படாது அப்படின்றத தான் விதியாக மாற்றியிருக்காங்க. இப்போது இந்த விதி மாற்றத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாகவோ அல்லது தேர்தல் ஆணையம் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய தகவலாகவோ தெரியறது என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான தேர்தல் முறை நடந்தாலுமே, அதில் என்ன ஒரு தவறு நடந்தாலுமே அதை அந்த ஆவணம் இருந்தால் தானே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் அந்த ஆவணத்தவே நாங்கள் தரலைன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இனிமேல் நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாமே எங்களுடைய நியாயப்படி தான் நடக்கும் அப்படின்றத சொல்லாமல் இந்த விதி மாற்றத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறதாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அவசர விதி மாற்றத்தை எந்த ஒரு கட்சிகளையும் ஆலோசிக்காமையே இந்த விதியின் முறையை மாற்றி அமைச்சு கொண்டு வந்திருக்காங்க பாஜக அரசு. ஏன்னா பஞ்சாப், ஹரியானா இதன் பின்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வழக்கின் காரணமாக தான் இந்த விதியை அவசரமாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த வழக்கின் பின்னணி என்னென்னா, ஹரியானாவுடைய தேர்தல் முடிவு எதிர்பார்த்ததற்கு முரணாகவான முடிவாக தான் வந்துச்சு. ஏன்னா இருக்கக்கூடிய அனைத்து கோடி மீடியாக்களுமே காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருக்காங்கன்னு ஒரு நிலை வரைக்கும் சொல்லிட்டு இருந்தப்போ, திடீர்னு எதிர்பாராத விதமாக பிஜேபி வெற்றி பெற்று காங்கிரஸ் பெரும் தோல்வி அடையுது. இது மிகப்பெரிய சந்தேகத்துக்குள்ளாகிய ஒரு முடிவாகவே பார்க்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் தான் அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில், அதுவும் முன்னிலையில் இருந்துட்டு இருந்த காங்கிரஸ் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீர்னு பிஜேபி முன்னிலைக்கு வந்தது மிகப்பெரிய கேள்விக்குறிக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான முரண்பாடான முடிவுகளுக்கு பிறகுதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி. அது என்னன்னா, எங்கெல்லாம் 90% பேட்டரியோட பர்சன்டேஜ் இருக்கோ அங்கே எல்லாமே பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக எங்கெல்லாம் பேட்டரியோட சதவீதம் 60%, ஆனால் எங்கெல்லாம் பேட்டரியோட சதவீதம் 60-70% குறைஞ்சிருக்கோ அங்கே எல்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. குறைஞ்சது ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது 90% உள்ள பேட்டரி பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா கூட இந்த கேள்வி எழுந்திருக்காது. அது எப்படி பேட்டரியின் சதவீதம் 60 குறையிற இடத்துல மட்டுமே காங்கிரஸ் ஜெயிச்சு 90 இருக்கக்கூடிய சதவீதம் இருக்கிற இடத்துல எல்லாமே பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதற்கு பின்னாடி ஏதாவது சதி வேலைகள் நடந்திருக்கு அப்படின்றது பார்க்க அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயமாக தானே இருக்குது. பொதுவாகவே எழக்கூடிய இந்த கேள்விகளை அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் கேட்டிருந்ததை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது அதனுடைய அடிப்படையில் தான்
முகமது பிரச்சா என்கிறவர் தேர்தல் ஆணையத்தில் நடந்த விஷயங்கள் சரியாக தான் நடந்திருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அங்கே நடந்த விஷயங்களுக்கான ஆவணங்களை கேட்டு வழக்கு ஒன்று போடுறாரு. இந்த வழக்கின் அப்போ அவர் கேட்ட ஆதாரங்கள் என்னென்னா, சிசிடிவி காட்சிகள், அதாவது பூத்தில் நடக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், மக்கள் வந்துட்டு போகிற காட்சிகள், அதிகாரிகள் எடுத்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அப்புறம் ஃபார்ம் 17C டாக்குமெண்ட், அது இல்லாமல் இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ்களை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு ஒன்று போட்டிருக்காரு. அவருடைய இந்த வழக்குக்கு எதிராக தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சா அவர்கள் தேர்தலில் போட்டி போடவே இல்லாத ஒரு வேட்பாளர், அவருக்கு எதுக்கு நாங்கள் இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கான பதிலாக பிரச்சா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தலில் போட்டி போட்ட வேட்பாளர்கள் இந்த மாதிரி ஆவணங்களை கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான எடைகளும் இல்லாமல் இலவசமாகவே இது தரணுன்றது தேர்தல் விதிப்படியில் இருக்குது. ஆனால் அதுபோக காசு கொடுத்தா பொதுமக்களும் இந்த ஆவணங்களை பெறலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய விதியின் கீழே தான் நான் இதை கேட்குறேன் அப்படின்ற அவருடைய வாதத்தை முன் வச்சதுமே நீதிபதி அவர்கள் 6 வாரத்துக்குள்ள அவங்க கேட்ட 17C ஃபார்ம் மற்றும் அனைத்து ஆவணங்களையும் அவருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாரு. இந்த உத்தரவை எப்போ போடுறாரு அப்படின்னா, டிசம்பர் 9ஆம் தேதி இந்த உத்தரவை போடுறாரு. இப்போது இந்த நீதிபதியோட உத்தரவுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, 6 வாரத்துக்குள்ள பிரச்சா அவருக்கு அவர் கேட்ட சிசிடிவி, ஃபார்ம் 17 மற்றும் வீடியோ ஆதாரங்கள், இதை தாண்டின சில ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க சமர்ப்பிச்சிருக்கணும். ஆனால் அதற்கு நேரெதிராக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த ஆவணங்கள் அவர் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய குற்றங்கள் எல்லாம் வெளியே வந்துருமோ, அம்பலப்பட்டு விடுமோன்ற ஒரு பயத்தில் அவசரமாக எந்த கட்சிகளுடைய ஒரு ஆலோசனையும் இல்லாமல் இனிமே யாருக்குமே எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் விதி மாற்றத்தையும் கொண்டு வராங்க கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்துடைய இந்த செயல் பார்ப்பதற்கு முழுக்க தேர்தல் ஆணையம் பாஜக அரசுக்காகவே செயல்படுவது போல தான் தெரியுது. ஆனால் இதை கேள்வியாக வைக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் இதுக்காக ஒரு காரணங்களையும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, இப்போது சிசிடிவியோட ஃபுட்டேஜை எல்லாருமே கேட்குறாங்க. இப்போது நம்ம அந்த ஃபுட்டேஜை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க ஏஐ டெக்னாலஜி மூலியமாக சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். அதனோடவே யாருக்கு அவங்க ஓட்டு போட்டாங்கன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இது நக்சல்கள் உலவாகக்கூடிய பகுதிகளில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் இது மக்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால சிசிடிவி மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மற்ற ஆவணங்கள் வேணும்னா கொடுக்குறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றங்களுக்கு தெரியாதா என்ன, இல்லை நீதிபதிகளுக்கு தெரியாதா என்ன? அவங்க இது எதையுமே யோசிச்சிருக்க மாட்டாங்களா? எல்லாமே யோசிச்சிருந்தும் தானே அவங்க அவர்களுக்கான ஆவணத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்க பட்டியலிட்ட ஏதாவது விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, ஏஐ மூலியமாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நக்சல் உலாவக்கூடிய பகுதிகளில் வெளியான ஏதாவதுனால யாருடைய எந்த வாக்காளர்களுடைய உயிருக்காவது சேதம் வந்திருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது இவங்களுடைய காரணங்களோட பட்டியலை பார்க்கும் பொழுது முழுக்க அவங்களுடைய குட்டு வெளிப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காகவே வாய்க்கு வந்த காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம். அப்படியே இந்த காரணங்களை சொல்றவங்களும் இதை நீதிமன்றத்திலேயே அவங்களோட தரப்புல இருந்து கருத்தா வச்சிருந்திருக்கலாமே. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ பிரச்சனைன்னு வரும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதுக்காக ஒரு விதியை மாற்றி அமைக்கிறது எந்த வகையில சரி? இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.